திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்கு பூரா நமக்கு கண்டிப்பா வரும். 10 சீட்டு ஜெயிக்கும். அண்ணாமலை சொன்னதை டெல்லி நம்புச்சு. அதிமுகவை பிரிச்சார். அதிமுக பிரிந்து போன பிறகு கூட நம்ம 10 எம்பி வரும். டெல்லி நம்புச்சு. ஏன் இவர் திமுக மீது தொடுத்த அந்த போருடைய உக்கரம் இதை டெல்லி நம்பியது, ரசித்தாங்க, நம்பி கொடுத்தாங்க. ஆனா ரிசல்ட் இல்ல. ஆனா அதே எப்ப மாறினார் சார் அவருடைய அண்ணாமலை திமுக எதிர்ப்பு எப்ப மாறுச்சு? அதாவது நீங்க ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, உள்ளாட்சி தேர்தலில் தனிச்சு நிக்கிறார். ஆமா, உள்ளாட்சி தேர்தலில் தனிச்சு நிக்கிறார். பாஜக வளர்ந்துருச்சுன்னு டெல்லிக்கு சொல்றாரு. நின்று நம்முடைய ஸ்ட்ரென்த்தை காமிப்பாங்கிறாரு. அதுலயும் படுதோல்வி. இப்படி பாஜக இவரை முழுமையாக நம்பி பொறுப்பை கொடுத்தது. சரி, பொறுப்பை கொடுத்த பிறகு இந்த வேலையில நயினாரால செய்யவே முடியாது. நயினாரால எதிர்பார்த்து கூட செய்ய முடியாது. இவ்வளவு அழுத்தமான அப்போ பாஜகவுக்கு நம்மளை விட்ட வேற தலைவர் இல்லை. இந்த தைரியம் தான் இவர் திமுகவோடு கள்ள உறவு. நீங்க நிர்மலா சீதாராமன் பல பேட்டிகளை சொல்லுது. குருமூர்த்தி இதே கதையை சொல்றார். கட்சியை வளர்த்த சொல்லித்தான் இவ்வளவு அதிகாரம் கொடுத்தோம். பாஜகவை வளர்த்த சொல்லித்தான் இவ்வளவு அதிகாரம் கொடுத்தோம். ஆனால் பாஜகவை வளர்த்தாமல் இவரை வளர்த்து கொண்டார். இதுதான் குருமூர்த்தி தரப்பு டெல்லிக்கு தட்டி விட்டது. குருமூர்த்தி தரப்பு டெல்லிக்கு தட்டி விட்டது. கேடி ராகவன் தரப்பு டெல்லிக்கு தட்டி விட்டது. அதே போல இப்போ முழுக்க நயினார் நாகேந்திரன் தரப்பு பல செய்திகளை டெல்லிக்கு தட்டி விட்டுட்டு இருக்கு. இதுதான் நயினார் நாகேந்திர மீது அண்ணாமலைக்கு கோபம் வர்றதுக்கு காரணம் தான்.